பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜு வந்து டான்ஸ் ஷோக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போயிட்டு ஜட்ஜஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணப்போ ஜட்ஜஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை வருஷமாக அந்த டான்ஸ் கற்றுக்கிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் டான்ஸ் கற்றுக்கலாம் போல், நான் தானாகவே அப்படியே டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன சின்ன காம்படிஷனில் ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இங்கே எல்லாம் நிறைய ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதனால் உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும்ல, நீங்கள் இங்கேருந்து டான்ஸ் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் வின் பண்ணுறீங்களோ வின் பண்ணுறதுலையோ அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும், அதுக்கு நடுவில் எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து ஒருத்தர் இன்சார்ஜ், நீங்கள் இனிமேல் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டுடுறாங்க. ஆனால் ராஜுக்கு அதில் மனசே இல்லை. அப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதும் மீனா கால் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவும் ராஜுக்கு தைரியம் சொல்கிறாங்க, நல்லா நீ வின் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து அவங்க டின்னருக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல ஸ்பீச் கொடுக்குறாங்க. இங்கே எப்படியும் நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்பிரிட்டோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டான்ஸ் போட்டிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் பேசுகிறாங்க. சரி, ஓகே, எல்லோரும் டின்னர் சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நைட்டு பார்ட்டி வருது. பார்ட்டியில் ட்ரிங்க்ஸு எல்லாம் குடிச்சிட்டே இருக்காங்க. அங்கே ராஜுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சென்னையிலேருந்து டான்ஸ் போட்டிக்காக ஒரு பையன் வந்திருப்பாங்க. அந்த பையன் வந்து ராஜுக்கிட்ட பேசுகிறாங்க, ஹாய் சொல்லிவிட்டு. அதுக்கு ஹாய் சொல்லாமல் கை கொடுக்க மாட்டாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அமைதியாகிடுவாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்போ குன்றக்குடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிரிப்பாங்க அங்கே இருந்தவங்க. அதை கேட்டு அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறப்போ சிவகங்கை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓ அப்படியா, நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வெயிட்டரை கூப்பிட்டு இங்கே இது கொடுங்கன்னு சொல்லி குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் கேட்பாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் அவங்க வந்து எடுத்துப்பாங்க, ராஜியும் எடுத்துப்பாங்க. ஆனால் அது ராஜிக்கு வந்து ட்ரிங்க்ஸுனே தெரியாது. அப்புறம் அவங்க கேட்பாங்க, நீங்கள்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் குடிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்க, அதுவும் ஸ்ட்ராங்கான சரக்கை எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னது இது சரக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக வச்சுடுவாங்க பயந்துட்டு. அதுக்கு அப்புறம் இல்லைங்க, நீங்கள் குடிப்பீங்கன்னு நினச்சேன் நான், இதில் போய் என்ன இருக்குது, இந்த காலத்தில் குடிக்காமல் போய் நீங்கள் அதெல்லாம் தைரியமாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஜட்ஜ் வருவாங்க ஒருத்தர். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ இப்படி தான் இவங்க தெரியாமல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இட்ஸ் ஓகே விடுங்க அப்படின்வாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நைட்டு பார்ட்டி நடக்கும். அங்கேயும் ஒரு ஜட்ஜ் வந்து ராஜுகிட்ட வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க. அதுக்கு யாருக்கிட்டுமே பேச இஷ்டம் இல்லாமல் விலகி வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததும் இதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. மனசே ரொம்ப குழப்பமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பிம்மமே கண்ணாடியில் வரும். கண்ணாடியில் இருந்த பிம்மா அவங்களுக்கு என்கரேஜாக பேசுவாங்க. அந்த பிம்மம் சொல்லுது, நீ ரொம்ப ஸ்பிரிட்டோடு இரு, தைரியமாக இரு, நீ உனக்கு நேர்மையாக இரு, தைரியமாக இரு, அப்போ தான் இந்த போட்டியில் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிம்மம் தைரியம் கொடுக்குது. அந்த டைமில் கதிர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு பேசாமல் கொஞ்ச நேரம் 2 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ராஜி வந்து ஹலோ ஹலோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கதிர் சொல்லுவாங்க, எல்லாம் ஓகேவா, பத்திரமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்பாங்க. ராஜி வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க. கதிர் வந்து ராஜி ஏதாவது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுறாங்க. அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ராஜி சொல்ல தயக்கப்படுறாங்க. சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்காங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.